Day one of making game without knowing what is game development. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் யூடியூப்பில் ஏதாவது தேருமான்னு பார்த்தேன். அப்போ தான் இந்த 3 வீடியோவை பார்த்தேன். இப்போ நான் கேம் மேக் பண்ண ரெடி. அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது யூனிட்டி இன்ஜின் தான். யூனிட்டியில் என்ன கேம் டெவலப் பண்ண போகிறேன்னா சிறகடிக்கும் பறவைகள். எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகடிப்போம் நாங்க. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு தேவையான ஆசட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். நம்பர் 2 தேவையான ஆசட்ஸ்லாம் கேமில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் தெரிஞ்சுட்டு இது சாதா கோடிங் இல்லைன்னு. கருமோ அப்டேட்டுன்றாங்க, டைம் டெல்டான்றாங்க, ஒரு இலவும் புரியலை. அதுக்கப்புறமா இதெல்லாம் என்னன்னு கற்றுக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை கற்றுக்கிட்டு போட்டா எரரு எரரு எரரு. ஐயோ சாமி, நேரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேமை ப்ளே பண்ணி பார்த்தா ப்ளே ஆகலை, திரும்பவும் எரரு. சரி, அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரன் பண்ணா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கீழேன்னு வருது, எனக்கு பைப்பு நேராகவே வருது. அதை ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1 நாள் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஸ்கிரிப்டெல்லாம் ரைட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் ரன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி 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 ஹாப்பி. யூஐயும் ஸ்கோரும் ஆட் பண்ணால் கேம் ஃபினிஷ். அடுத்த வீடியோவில் இதை ஃபுல்லாக முடிச்சோன்னா இல்லையான்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.